மாலை பொழுதின் குளிர்ந்த காற்று முல்லைப்பூவின் வாசனையைச் சுமந்து வந்தது. அரவிந்தன் தன் தலையை நந்தினியின் மடியில் சாய்த்துக் கொண்டு அவளுடைய தங்கை மீராவின் கையை பிடித்திருந்தான். மூவரும் பழைய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தனர். திருமண வைபவங்கள் முடிந்து அந்த விசேஷமான இரவு வந்திருந்தது. அரை சாமந்தி மற்றும் ரோஜா இதழ்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நந்தினியும் மீராவும் அரவிந்தனுக்காக காத்திருந்தனர். சற்றே சங்கடமான மௌனம் இரு சகோதரிகளுக்கும் இடையே இருந்தது. அரவிந்தன் உள்ளே நுழைந்ததும் அது மறைந்தது. அவன் மென்மையாக இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு அவர்களுக்கு நடுவே அமர்ந்தான். அன்பான கேட்போரே, தயவு செய்து ஹெட்போன் பயன்படுத்துங்கள். அப்போதுதான் இந்த கதையின் ஒவ்வொரு உணர்ச்சிகரமான தருணத்தையும் முழுமையாக உணர முடியும் என்று மெதுவான குரலில் சொன்னான். கிராமத்து மாலை நேரம் மிகவும் ரம்மியமாக இருந்தது. அரவிந்தன் வேலையிலிருந்து திரும்பி வரும்போது மீரா வாசற்படியில் காத்திருந்தாள். இன்னைக்கு ரொம்ப லேட்டு என்று செல்லமாக கோபித்துக் கொண்டாள். வேலை அதிகமாயிடுச்சு என்று சிரித்தான் அரவிந்தன். உன் அக்கா நந்தினி எங்கே? நந்தினி அமைதியானவள், மெல்லிய குரல், ஆழமான மதிப்பு மற்றும் வார்த்தைகளால் சொல்லாத காதல் கொண்டவள். மீரா துள்ளலான ஆற்றல். அரவிந்தன் இருவரையும் வித்தியாசமாக நேசித்தான். அந்த இரவு நிலா வெளிச்சத்தில் அவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அரவிந்த், இந்த நட்சத்திரங்களில் உனக்கு எது பிடிக்கும் என்று இழுத்தாள் மீரா. அவளுடைய தொடுகையில் ஒரு மின்னல் வெட்டியது. நந்தினி அமைதியாக அவர்களுக்கு காப்பி எடுத்து வந்தாள். அரவிந்தனின் கண்களை சந்தித்தபோது அவளது பார்வையில் ஒரு ஆழமான பாசம் தெரிந்தது. நந்தினி, இந்த காப்பி ரொம்ப நல்லா இருக்கு. உன் கைக்கு ஒரு தனி மேஜிக் இருக்கு என்றான் அவன். நந்தினி லேசாக வெட்கித் தலை குனிந்தாள். மீரா, உடனே, அப்படின்னா நான் உன்னோட பேசுறதுக்கு மேஜிக் இல்லையா என்று பொய்க் கோபம் காட்டினாள். அரவிந்தன் அவள் கையை தட்டி, உன் பேச்சுதான் என் வாழ்க்கையின் இசை என்றான். அந்த அமைதியான சூழலில் அரவிந்தனின் மனதில் இரு சகோதரிகள் மீதும் ஆழ்ந்த அன்பு இருந்தது. மீராவின் உற்சாகமும் நந்தினியின் நிதானமும் அவனுக்கு இரண்டு கண்களைப் போல தேவைப்பட்டன. ஆனால் காலம் அவர்களுக்குள் ஒரு மென்மையான காதல் சதுரங்கத்தை ஆடத் தயாராகிக் கொண்டிருந்தது. மீள்கொக்கி. அந்த அமைதியான இரவு மூன்று இதயங்களுக்கும் இடையே ஒரு புதிய பிணைப்பின் விதையை தூவியது. ஆனால் அந்த விதை அன்பின் மரமாகுமா அல்லது விஷமாகுமா? அடுத்த பகுதியில் காண்போம். நந்தினியின் மௌனமான காதல் ஒரு ஆழமான கடல் போல் இருந்தது. மீரா உள்ளே சென்ற சில நிமிடங்களில் நந்தினி அரவிந்தனின் அருகே வந்தாள். அவள் கைகளில் இருந்த வெற்றுக் கோப்பைகளை வாங்கும்போது அவனுடைய விரல்கள் அவளது மென்மையான கைகளில் உராய்ந்தன. அந்த ஒரு நொடி தொடுகையில் நந்தினியின் உடல் சிலிர்த்தது. அவள் கண்களை உயர்த்தி அரவிந்தனை பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு தேடல் இருந்தது. நீ என்னை உணர்கிறாயா? நீ எப்பவும் என்கிட்ட மட்டும் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க என்று மிக மெல்லிய குரலில் கேட்டாள் நந்தினி. அரவிந்தன் அவளது முகத்தை உற்றுப் பார்த்தான். அவளது நெற்றியில் விழுந்த ஒரு கற்றை முடியை மெதுவாக ஒதுக்கினான். உன்னிடம் பேச வார்த்தைகள் தேவையில்லை நந்தினி. உன் மௌனமே எனக்கு புரிகிறது என்றான். அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அப்போது அங்கே ஓடி வந்த மீரா அரவிந்தனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். என் அக்காவுக்கும் உனக்கும் ரகசியமா? நான் இல்லாதபோது என்ன பேசினீங்க என்று செல்லமாக கேட்டபடி அவன் சட்டைக் காலரை பிடித்து ஆட்டினாள். அரவிந்தன் சிரித்துக்கொண்டே மீராவின் கையை பற்றினான். உன்னைப் பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். நீ இல்லாமல் நாங்கள் இருவரும் பேச என்ன இருக்கு? மீரா அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து, நிஜமாவா? அப்படின்னா நான் உனக்கு அவ்வளவு முக்கியமா என்றாள். அரவிந்தன் அவள் கன்னத்தை மென்மையாக தட்டி, என் ஒவ்வொரு மூச்சிலும் உன் பேச்சு கலந்திருக்கிறது என்றான். அந்த இரவு நேரத்தில் ஒரு பக்கம் நந்தினியின் முதிர்ச்சியான ஆழ்ந்த அன்பும் மறுபக்கம் மீராவின் துள்ளலான வெளிப்படையான காதலும் அரவிந்தனை ஒரு அழகான சங்கடத்தில் ஆழ்த்தின. அவன் இருவரையும் நேசித்தான். இருவருமே அவன் வாழ்வின் அங்கமாகிப் போயிருந்தார்கள். ஒரு இதயம், இரண்டு காதல்கள், ஆனால் உணர்வுகள் ஒன்றுதான். அனைவரும் தூங்கிய பிறகு நந்தினி மட்டும் மொட்டை மாடியில் நின்றிருந்தாள். குளிர்ந்த காற்று அவள் கூந்தலை கலைத்தது. அரவிந்தன் மெதுவாக அவளருகே சென்றான். பின்னாலிருந்து மெல்ல அவள் தோளைத் தொட்டான். நந்தினி திடுக்கிடாமல் மெல்லத் திரும்பி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். இந்த அமைதி உனக்கு பிடிக்குமில்லையா என்று கேட்டான். இந்த அமைதியை விட இதற்குள் உன் இதயத் துடிப்பு கேட்பதுதான் எனக்கு பிடிக்கும் என்றாள் அவள். அரவிந்தன் அவள் முகத்தை இரு கைகளாலும் ஏந்தி அவள் நெற்றியில் ஒரு மென்மையான முத்தமிட்டான். நந்தினியின் கண்கள் கசிந்தன. அது சோகமல்ல, ஆழமான காதலின் அங்கீகாரம். மீள்கொக்கி. அந்த முத்தத்துடன் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. ஆனால் மீராவின் துள்ளல் மனம் இதை எப்படி ஏற்கும்? அடுத்த பகுதியில் காதலின் மறுபக்கம் பார்க்கலாம். மறுநாள் காலை மீரா அரவிந்தனை தேடித் தோட்டத்திற்கு வந்தாள். அவன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தான். மீரா ஓடி வந்து பின்னாலிருந்து அவன் கண்களை மூடினாள்.
யாருன்னு சொல்லு பார்க்கலாம் என்றாள். என் உலகத்தின் வெளிச்சம், மீராதான் என்றான் அரவிந்தன் சிரித்தபடி. அவள் அவன் கையைப் பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். அப்போது அவன் கையிலிருந்த தண்ணீர் குழாய் தவறுதலாக இருவர் மீதும் தெளித்தது. இருவரும் நனைந்து சிரித்தனர். அந்தச் சிறு தூறலில் மீராவின் முகம் இன்னும் அழகாகத்தான் தெரிந்தது. அரவிந்தன் அவள் இடையைச் சுற்றி வளைத்துத் தூக்கினான். மீரா அவன் கழுத்தைக் கட்டிக்கொண்டு, அரவிந்து, இப்படியே காலம் முழுவதும் உன் கூட மழையில் நனைய வேண்டுமென்று ஆசையாக இருக்கிறது என்று அவன் காதில் கிசுகிசுத்தாள். அரவிந்தன் அவள் கன்னத்தில் ஒரு குறும்பான முத்தமிட்டு, உன் ஆசை மட்டுமல்ல, இது என் வாழ்நாள் லட்சியம் என்றான். சில நாட்களுக்குப் பிறகு ஊரில் பெரிய திருவிழா. மீரா தன் தோழிகளுடன் வெளியூர் சென்றிருந்தாள். வீட்டில் நந்தினியும் அரவிந்தனும் மட்டுமே. மாலை நேர அமைதி அவர்களுக்குள் ஒரு புதிய நெருக்கத்தை உருவாக்கியது. மழை மேகங்கள் சூழ்ந்திருந்தன. நந்தினி சமையலறையில் பலகாரங்கள் செய்து கொண்டிருந்தாள். அரவிந்தன் மெதுவாக அவள் பின்னால் சென்று அவள் இடையில் கைகளை கோர்த்தான். நந்தினி ஒரு நிமிடம் அதிர்ந்தாள். ஆனால் அடுத்த நொடியே அவனது கதகதப்பில் தன்னை மறந்தாள். யாராவது பார்த்துவிடப் போகிறார்கள் என்று மெல்லிய குரலில் தவித்தாள். யாருமில்லை. இன்றைக்கு இந்த உலகம், இந்த மழை, பிறகு நீயும் நானும் ஒரு மட்டும்தான் என்றான் அரவிந்தன். அவன் அவள் கழுத்தில் முகம் புதைத்தான். நந்தினி அவன் கைகளை இறுகப் பற்றிக் கொண்டாள். அவள் செய்து கொண்டிருந்த வேலை நின்றது. அரவிந்தன் அவளைத் தன் பக்கம் திருப்பி அவள் கண்களை ஆழமாக பார்த்தான். நந்தினியின் கண்கள் காதலால் கசிந்தன. அவன் மெதுவாக அவள் இதழ்களில் தன் காதலை முத்திரையிட்டான். அந்த அறை முழுவதும் மூச்சுக்காற்றும் காதலின் வாசனையும் நிறைந்திருந்தது. மறுநாள் மாலை மீரா உற்சாகமாக வீடு திரும்பினாள். அவள் வருகை அந்த வீட்டிற்கே ஒரு புதிய உயிர் கொடுத்தது. நந்தினி ஒரு விசேஷத்திற்காக உறவினர் வீட்டுக்குச் சென்றிருந்தாள். இப்போது அரவிந்தனும் மீராவும் மட்டும் தனியாக இருந்தனர். மீரா வந்த வேகத்தில் அவனை கட்டிப் பிடித்துக் கொண்டாள். உன்னை விட்டு ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி அவன் சட்டையை பிடித்து இழுத்தாள். மீள்கொக்கி. இருவரும் தனியே. அந்த அறையில் ஒரு பழைய பாடல் ஒலிக்கத் தொடங்கியது. மீராவின் குறும்பு காதல் ஒரு புதிய உச்சத்தை நோக்கிச் சென்றது. ஆனால் நந்தினி திரும்பி வரும்போது என்ன நிகழும்? அடுத்த பகுதியில் காதலின் முக்கோணம் வெடிக்கிறது. மீரா ஒரு பழைய பாடலை ஒலிக்க விட்டாள். அரவிந்தனின் கையை பிடித்து எழுப்பி அவனுடன் நடனமாடினாள். அவளது துள்ளலும் இடையசைவும் அவனை கிறங்கடித்தன. எனக்கு ஒரு முத்தம் வேண்டும், இப்பவே என்று பிடிவாதம் பிடித்தாள். அரவிந்தன் அவளை தூக்கி சோபாவில் சாய்த்தான். மீராவின் சிரிப்புச் சத்தம் அந்த வீட்டின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. அரவிந்தன் அவள் கூந்தலை வருடி அவள் கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட்டான். மீரா அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று உணர்ச்சி வசப்பட்டுச் சொன்னாள். அந்த இரவு அவர்களின் சிரிப்பாலும் துள்ளலான காதலாலும் ஒரு திருவிழாவாகவே மாறியது. ஆனால் அடுத்த நாள் அரவிந்தன் எதிர்பாராத ஒன்று நிகழ்ந்தது. நந்தினியும் மீராவும் எதிர்பாராத விதமாக ஒரே நேரத்தில் வீட்டிற்கு வந்தனர். அரவிந்தன் நந்தினியிடம் காட்டிய அதே நெருக்கமான அன்பை மீராவிடமும் காட்டுவதை இரு சகோதரிகளும் தற்செயலாக கவனித்துவிட்டனர். அறைக்குள் ஒரு கனத்திய மௌனம் நிலவியது. மீராவின் கண்களில் கோபம் கொப்பளிக்க, நந்தினியின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. இதற்கு என்ன அர்த்தம்? மீராவின் குரல் உடைந்தது. என்னை காதலிக்கிறேன் என்று சொல்லிட்டு என் அக்காவிடமும் இப்படித்தான் நடந்து கொள்வாயா? நந்தினி அமைதியாக கேட்டாள். நீ என் தங்கையின் வாழ்க்கையிலும் விளையாடினாயா? இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். அரவிந்தன் நடுவில் நின்று திகைத்துப் போனான். இருவருமே அவனுக்கு உயிருக்கு மேலானவர்கள். அவன் இருவரின் கைகளையும் பற்றிக் கொண்டான். அவன் கண்கள் கலங்கின. என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் இது விளையாட்டு அல்ல. நந்தினி, உன்னிடமிருக்கும் அந்த அமைதியும் முதிர்ச்சியும் எனக்கு ஒரு தாயின் அரவணைப்பு போல் தேவைப்படுகிறது. மீரா, உன்னிடமிருக்கும் இந்த துள்ளலும் உற்சாகமும் தான் என்னை வாழ வைக்கிறது. உங்களை பிரிக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. உங்களை பிரியக்கூடாது என்றுதான் ஆசைப்பட்டேன். உங்கள் இருவரில் யாராவது ஒருவர் என்னை விட்டு எழுந்தாலும் என் உயிர் போய்விடும். நீங்கள் இருவரும் தான் என் உலகம். உங்களை பிரிப்பதற்கு பதிலாக நாம் 3 பேரும் ஏன் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கக்கூடாது? நந்தினியும் மீராவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அவர்களின் சகோதரி பாசமும் அரவிந்தன் மீதான ஆழமான காதலும் அவர்களை யோசிக்க வைத்தது. அரவிந்தன் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்பதை இருவரும் உணர்ந்தனர். மீள்கொக்கி. காலம் அவர்களின் காயங்களை ஆற்றத் தொடங்கியது. ஆனால் ஊர் மக்கள் என்ன சொல்வார்கள்? ஒரே மேடையில் 3 பேர் சமூகம் ஏற்குமா? இறுதிப் பகுதியில் பதில். ஊர் மக்களின் பேச்சையும் மீறி அரவிந்தன் நந்தினியையும் மீராவையும் ஒரே மேடையில் திருமணம் செய்து கொண்டான். நந்தினி அவன் வாழ்க்கையின் நிழலாக அமைதியான ஆழமான காதலை தந்தாள். மீரா அவன் வாழ்க்கையின் இசையாக உற்சாகமான துள்ளலான காதலை தந்தாள்.
அந்த அழகிய இல்லத்தில் அரவிந்தன் இருவரிடமும் சமமான அன்பை பகிர்ந்து கொண்டான். திருமணப் பரபரப்புகள் அடங்கி அந்த விசேஷமான இரவு வந்தது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த அறையில் நந்தினியும் மீராவும் அரவிந்தனின் வருகைக்காக காத்திருந்தனர். இருவருக்கும் இடையே இருந்த சிறு சங்கடம் அவன் உள்ளே வந்ததும் மறைந்தது. அரவிந்தன் இருவரின் கைகளையும் மென்மையாக பற்றிக்கொண்டு அவர்களுக்கு நடுவில் அமர்ந்தான். முதலில் நந்தினியை தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொண்டான். அவளது அமைதியான முகம் வெட்கத்தில் சிவந்தது. அவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவள் நீண்ட கூந்தலை வருடினான். நந்தினி அவன் மார்பில் மெல்லச் சாய்ந்து அந்த பாதுகாப்பான அணைப்பில் தன்னை மறந்தாள். அதே சமயம் அரவிந்தனின் மற்றொரு கையை மீரா இறுகப் பற்றிக் கொண்டாள். அவள் தன் வழக்கமான துள்ளலுடன் அவன் காதோரம் ஏதோ கிசுகிசுக்க அரவிந்தன் சிரித்துக்கொண்டே அவளையும் தன் அணைப்பிற்குள் இழுத்துக் கொண்டான். அந்த இனிய இரவில் அறையில் மெல்லிய மல்லிகை வாசம் வீசிக் கொண்டிருந்தது. அரவிந்தன் நந்தினியின் கைகளை பிடித்துக்கொண்டு அவள் கண்களை ஆழமாக பார்த்தான். அதே சமயம் மீராவின் குறும்புப் பேச்சுகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டே அவள் கன்னத்தைச் செல்லமாக தட்டினான். நந்தினியின் முதிர்ந்த அன்பு அவன் தோளில் சாய்ந்து அவனது ஒவ்வொரு அசைவையும் ரசித்தது. மீரா அவனைச் சுற்றி வந்து அவன் கவனத்தை தன் பக்கம் இழுத்துக் கொண்டாள். அந்த இரவு அவர்களுக்குள் இருந்த அனைத்து தயக்கங்களையும் நீக்கி ஒரு புதிய பந்தத்தை உருவாக்கியது. நந்தினியின் அமைதியும் மீராவின் உற்சாகமும் அரவிந்தனின் வாழ்க்கையை ஒரு முழுமையான காவியமாக மாற்றின. அவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் அந்த ஆனந்தமான இரவில் தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினர். நந்தினியின் மடியில் தலை சாய்த்துக் கொண்டும் மீராவின் கைகளை பிடித்துக் கொண்டும் அரவிந்தன் அமர்ந்திருக்கும் அந்த காட்சி காதலுக்கு எல்லைகளில்லை என்பதை உணர்த்தியது. இறுதி மீள்கொக்கி முடிவுரை. 3 இதயங்கள் ஒரே தாளில் துடித்தன. அந்த கதை இன்றும் அந்த கிராமத்தில் பேசப்படுகிறது. எல்லைகளை உடைத்த காதல் ஒன்று. உங்கள் காதலுக்கு எல்லைகள் உண்டா?